ஓகே ம். கோகுல். விராஜ்ங்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒண்ணு பேசுதுன்னு இருக்குல்ல. ஒரு ஆ, ஒரு ஆ. விஷயம் பேசுது அந்த ஓகே. ஷார்ட் ஃபிலிம். ஆக்சுவலா அது எனக்கு ஒண்ணு ம். புடிச்சது. பார்க்கிறவங்க ஒண்ணு ம், ம். புரிஞ்சுப்பாங்க. அஸ் அ டைரக்டரா இந்த ஷார்ட் ஃபிலிம் என்ன பேசுதுன்னு நீங்க ம், நினைக்கிறீங்க? ம். ஆக்சுவலா என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, தனிமையில இருக்கிறவன் தப்பான வழிய சூஸ் பண்ணிட்டு, அவனுக்கு ஏற்படுற ஆக்சுவலா நம்ம சேவ் பண்றதுக்கான நெறைய விஷயங்கள் இருக்கு. அவனே தன்னை தனிமைப்படுத்தி வாண்டடாவே தன்னை தனிமைப்படுத்தி அந்த மாரி இருக்கிறவன நம்ம சேவ் பண்ணலாம். ஏன் அவன வந்துட்டு ஓகே அவன் தனியா தான் அவன டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறக்கான ஒரு ஆயுதமா நம்மளே இருந்துருங்க. அதனால தான் மேக்ஸிமம் நான் வந்து எல்லார்கிட்டயும் ஜாலியா, ஜோஸா, சிரிச்சு பேசி எல்லார் மக்களும் ஒண்ணுதானே. எல்லார் வாழ்க்கையிலும் சோகங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்கிறது தான். பிரச்சனை ம், வரும். சேவ் பண்ண முயற்சி ம். பண்ணணும்னு சொல்ல வரீங்க. அதேதான். அது ஆ, சின்சியர்ன்னு ஆ, சொல்ல ஆ. வரேன் இல்லையா? ஏன்னா ஒரு ஒரு நான் அந்த கமெண்ட்ல கூட பார்த்தேன். ஒரு கோட்ஸ் இருக்கு. சின்ன கோட்ஸ். கமெண்ட்ல கூட பார்த்தேன். ஆடியன்ஸ் நீங்க சொன்ன ஆ, மாரியே ஆ. போட்டிருந்தாங்க. ஆமா, ஆமா. கேட்கிறேன். கரெக்ட்டா அதேதான் சொல்ல வரேன். என்னன்னா, தனிமைன்னு நான் ஒரு கோட் சொன்னேன். என்னன்னா, தனிமைன்னு ஒரு விஷயத்த நீங்க பழக்கப்படுத்தி அது உங்கள விட அது வந்து எல்லாத்தையும் விட வாழ்க்கையில நீங்க தோத்தாலும் சரி, லவ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அப்பா, அம்மா இருந்தாலும் சரி, எல்லாத்த விட அது உங்களுக்கு ஒரு பெரிய அடிய கொண்டு போய் குடுக்கும். அந்த மாரி ஒரு கோட் சொன்னாங்க. சம்திங் எங்கேயோ பார்த்தேன். அந்த ஒரு கோட்ஸ். அதுல இருக்கிற ஒரு விஷயம் தான். தனிமையா இருக்காதீங்க. தனிமையா ஓகே. இருக்கிறவங்கள தனிமையா இருக்க விடாதீங்க. அவ்வளவுதான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப அந்த ஷார்ட் ஃபிலிம் ம். பார்க்கும்போது, அந்த பர்ட்டிகுலரா ஒரு டேல வந்து அவன் என்ன பண்ண போறான்னு ஒரு ஒரு ஃபாஸ்ட்டா டக்கு டக்குன்னு ஆமா. ரூம கிளீன் பண்ணுவான், அத பண்ணுவான், ம். இத ஆமா. சீக்வென்ஸ் போகும். அந்த சீக்வென்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா எனக்கு ம், ஃபீல் ம். ஆச்சு. ஆக்சுவலா அந்த சீக்வென்ஸ் வந்து எனக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துல வர ஒரு சீன் ம், மாரியோ, ம். ஒரு சின்ன கிளிப்பு அது அது எப்படி அந்த ஆ சீக்வென்ஸ் எப்படி அது வந்து நான் இல்ல அதுக்கு இதுதான் கரெக்ட்ன்னு யோசிச்சு ஆக்சுவலா நான் பண்ணீங்களா? வந்து டே டூ பை டேவா ஆனா ரொம்ப லென்த்தா காட்டுனா, அது ஆடியன்ஸுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்கா சின்ன நேரத்துல அவ்வளோ பெரிய ஸ்டோரீஸ் விஷுவல் டெல்லிங் தான். விஷுவல் டெல்லிங் நம்ம நெறைய சினிமால எனக்கு நோபடிங்கிற ஒரு படத்துல அந்த ஒரு இன்ஸ்பைரிங் வந்துச்சு. ஏன் லெட்ஸ் ட்ரை இட் ஏன் சொல்லி நான் ஷார்ட்ஸ் கேமராமேன் கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஃபைனலா அந்த ஒரு டிசிஷன் ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு ம், அந்த ம். சொல்லு. அந்த மாரி இருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படி ஆக்சுவலா பெர்சனல் ஃபேவரட்டா எனக்கு அந்த ஒரு மீட்டர்ல காமிச்சா, இதுக்கப்புறம் இது முன்னுரையில எப்பவுமே புக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னுரை இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால எனக்கு அது கன்வே ஆச்சு. அதான் ஆக்சுவலா நீ பார்த்திருக்க. அதனால நீ அத ம், ம். வச்சுட்ட. இல்ல இதுக்கு முன்னாடி அத எங்கேயோ பார்த்த மாரி போதே எங்கேயோ ம், ம். பார்த்திருக்கேன் தான். ஆனா அது நல்ல ரெஜிஸ்டர் ஆனது உன்னோட ஷார்ட் ஃபிலிம்ல ம். தான். விராஜ்ல தான் வந்து எனக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு. அப்ப நாளைக்கு நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் யூஸ் பண்ணா நான் மிராஜ்ல ம், பார்த்தேன். ம். இப்ப நீ நோ பண்ணிட்டு பார்த்த ம், அப்படிங்கிற மாரி, ம். இப்ப எனக்கு அந்த ஷாட் தேவை தான் நான் மிராஜ பார்த்து அ, வச்சேன். அப்படின்னு தான் ஆ. சொல்லுவேன். ஸோ அது இன்ட்ரோடியூஸ் பண்ணது இப்ப படமே பார்க்குறோம். ஃபீச்சர் ஃபிலிம்லயும் பார்க்குறோம். ம். அந்த மாரி ஷாட்லாம் இப்ப ம், பார்க்க ம். முடியுது. எல்லாமே கமர்ஷியல் படம் தான் வருது ம். இல்லையா? அப்போ அந்த மாரி ஒரு கிளிப் அந்த சீக்வென்ஸ் வந்து எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ல ம், ஒன்ஸ் ம். கிடைச்சது. ஸோ அதுக்கு தேங்க்ஸ். அத சூஸ் பண்ணி பர்ட்டிகுலரா வச்சதுக்கு. அந்த சீக்வென்ஸ் எனக்கு வச்சதுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஏன்னா, அத நீங்க ஆ அப்ரிஷியேட் பண்ணி பேசுறீங்க. அ எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஆ என்னன்னா எனக்கு ஷார்ட் ஃபிலிமா இப்ப ஃபைனலா இப்ப எனக்கு ம். தெரியும். உன் பேரு கோகுல் ம், கிருஷ்ணன்னு ம். தெரியும். உனக்கு என் ம், பேரு ம். தெரியும். படம் முடியும்போது கோகுல் ஜெஸ்டர் அப்படின்னு ம், ம். முடியும். கோகுல் ஜெஸ்டர் வந்து இதுக்கப்புறம் கன்டின்யூ ஆகும். ஏன் கோகுல் ஜெஸ்டர்? ஆ. ஏன் இந்த எல்லாரும் சினிமாக்கு இதெல்லாம் எப்படி பார்க்குற? அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆக்சுவலா கோகுல் கிருஷ்ணன்னு வைக்கலாங்க. அது அந்த படத்துக்கும் அந்த என் நேம்க்கும் ஒரு ஒரு எப்படி சொல்றது? லாங் ரீதியான ஒரு கனெக்ட் கனெக்ட்டே இல்லாத மாரி இருந்துச்சு சொல்லப்போனா. லாங் இல்ல அது கனெக்ட்டே இல்லாத மாரி ஓகே. அப்படிங்கும்போது என்னோட இன்ஸ்டா ஐடி நேம் வந்துட்டு கோகுல் ஜெஸ்டர்ன்னு. அது ஜெஸ்டர்ங்கிற வேர்டு ஒரு வந்த ஒரு கதை இருக்கு. ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2017, 18 நெனைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு இங்கிலீஷ் ஷார்ட் ஃபிலிமு. ஜோக்கர் மாரியான ஒரு கேரக்டர் ஜெஸ்டர்ன்னு வந்து மேஜிக் பண்ணி அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெர்சனல் ஃபேவரட்டா. இப்படி ஜோக்கர்ங்கிறது பேட்மேன்ங்கிறது ஜோக்கர் அந்த அளவுக்கு எனக்கு ஜெஸ்டரோட பிடிச்சிருந்தது. ஏன்னா ஜோக்கர்ங்கிறது காமனா எல்லாருமே பிடிக்கும். ஆனா ஜெஸ்டர் யுனிக்கான இப்ப எனக்கு மட்டும் தான் தெரியாது. அதுக்கு நான் எங்கேயுமே அதான் கேள்விப்பட்டதில்ல. முக்காவாசி பேருக்கு தெரியாது. ஒரு சிலவங்க பார்த்திருக்கலாம். அந்த ஜெஸ்டர்ங்கிறது நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலா கோகுல் கிருஷ்ணன் இருந்தது. அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இன்ஸ்டா ஐடி. அப்புறம் ஜெஸ்டர் கோகுல் ஜெஸ்டர்ங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி வச்சேன். வச்சதுக்கப்புறம் அதைவே சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி அந்த நண்பர் நீதான். ஏன்டா தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கிறேன். எனக்கு தெரியும். இப்ப பார்த்தவங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆ. யோசிப்பாய்ங்க. அவைங்களுக்கும் சேர்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்டு ம், வச்சுட்டோம்னு ம். வையேன், ரெஜிஸ்டர் ஆன இப்ப என்கிட்ட சொன்னா எனக்கு மட்டும் தான் கரெக்ட். தெரியும். இப்ப ஆதாரப்பூர்வமா எவிடன்ஸ் இருக்கு. இதுல ப்ரூஃப் இருக்கு. சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த மாரி. நான் அப்படியே வந்து இப்ப எல்லாருக்கும் எவிடன்ஸ் தானே ஆமா. தேவை. 3 நாளுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை வரைக்கும் அ எவிடன்ஸ் தான் தேவை. சோ இது அதனால வந்து சினிமா எவிடன்ஸ் தான் ரீதியான ஃபர்ஸ்ட் ஒன் கேள்விகளுக்கு எனக்கு போலாம். பொலிட்டிக்கல் வந்து நம்ம தனியா பேசலாம். ஓகேவா? ம். ஓகே. ஆக்சுவலா மிராஜுக்கு வந்து எக்ஸாக்ட்டான மீனிங் ஓகே ம். எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். பர்சனலா உன்கிட்ட ஃபோன்ல பேசும்போதே ம். கேட்கணும்னு
ஓவராலா மிராஜுக்கான மீனிங் எனக்கு ம். தெரிஞ்சு ஓவராலா எனக்கு கேட்க வேண்டிய இந்த ஷார்ட் ஃபிலிம்ல வந்து நான் கேட்காம வச்சிருந்ததுக்கு காரணம், இந்த மாரி ஒரு செஷன்ல கேட்டு ம். தெரிஞ்சுக்கிட்டு, அது உன்னால மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நீ தான் ஆமா. கிரியேட்டர். அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட தான் ம். கேட்க ம். முடியும். ஸோ அவ்வளோதான். ஃபைனலா ஒரே ஆ. ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. இந்த டோட்டல் ஐடியாவும் வந்து உனக்கு ஒருத்தர் நடந்து போனது ம். வந்துச்சு ஆமா, அப்படின்னு சொன்ன. ஆமா. இந்த இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்த மாரி ஒரு ஜானரா கிரியேட் ஆகுறது உனக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பைரிங் ஆமா, ஏதோ பார்த்த ஆமா. படம், புடிச்ச கதை, ம். ஏதோ ஒண்ணு இன்ஸ்பயர் ஆயி தானே நீ இத ம். பண்ணியிருக்க. ஒண்ணு உருவாக்குறது வந்து ரொம்ப ஆமா, ஆமா. கஷ்டம். ஆ நம்ம அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கிரியேட் ஆகல. நம்மலாம் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ம். படத்துக்காக ம். நம்ம ட்ரை ம். பண்ணிருக்கோம். ஃபிலிம் ஆமா. பண்றது. இந்த ஜானர் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீ பார்த்ததுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்த மாரி இல்ல உனக்கு இது புதுசாவே இருக்கு. இல்ல இது நான் பண்ண மாரி இல்ல, அப்படிங்கிற மாரி. இல்ல. இது ஆக்சுவலா கொஞ்சம் இன்ஸ்பயர் தான். நான் ஒத்துக்கிறேன். நான் இன்ஸ்பயர் தான் பண்ணேன். என்னன்னா, நான் வந்து உலக சினிமா கிறிஸ்டோபர் நோலன், இந்த ஸ்டான்லி குப்ரிக் அவங்க எல்லாமே அறிமுகப்படுத்துனாங்க. தமிழ்லயே கோவிச்சுட்டாங்க என்னன்னா, தமிழ்ல பாலு மகேந்திரா, மகேந்திரன் நெறைய பேரு எனக்கு பரிச்சயமானாங்க. அப்ப அவங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது, விஷுவல் டெல்லிங் எனக்கு எனக்கு வந்து நான் கமர்ஷியல் சினிமா பிடிச்சிருக்கு. பட் அதை விட எனக்கு ஒரு படி மேலயா, எனக்கு இந்த கலைநயத்தோட செய்யக்கூடிய சினிமாக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. பெர்சனல் ஃபேவரட்டா. அப்ப வந்துட்டு அந்த டைம்ல ரொம்ப நாளா கிறிஸ்டோபர் நோலன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, ஒரு எதர்ச்சியா ஒரு படம் பார்த்தேன். ரெக்வியம் ஃபார் எ ட்ரீம். டாரன் ஆரோனோஃப்ஸ்கி அப்படின்னு சொல்லி அவரோட படங்கள் பார்க்கும் அந்த படம் பார்த்தோனே எனக்கு ஒரு 2 நாளா எனக்கு மனசே கேட்கல. ரொம்ப கிளைமாக்ஸே எனக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா அத பார்த்துட்டு இருக்கும்போது, என்னடா இந்த ஆள் இப்படி படம் எடுத்திருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது, நெறைய படங்கள் இருந்தது அவரோட. எல்லா படங்களும் இப்ப வரைக்கும் எல்லா படமும் பார்த்துட்டேன். ஒரு படம் மட்டும் பெண்டிங்ல வச்சு அது ஒரு ரீசனா அது ஒரு மைண்ட் செட்ல மத்த எல்லா படமும் எல்லா படத்துலயும் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான். சைக்காலஜிக்கல் டிராமாவா இருக்கும், சைக்காலஜிக்கல் த்ரில்லரா இருக்கும், சைக்காலஜிக்கல் ஹாரரா அவரோட ஒரு பேட்டர்னே சைக்காலஜிக்கல். சைக்காலஜிக்கல்ங்கிறது நம்ம அந்த ராட்சசன் சைக்காலஜிக்கல் மன ரீதியான பாதிப்புகள் உண்டாக்கக்கூடிய ஒரு மனுஷன். என்னென்ன விளைவு ம். மன ரீதியான பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு ஒரு ஆள எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போகும்ங்கிறதான ஒரு விஷயம். சொல்லப்போனா அவர்கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவரோட படங்கள் மன் அ மனிதன் மனநல ரீதியா பாதிக்கப்பட ஒரு கதாநாயகன் தான், ஒரு எக்ஸ்ட்ரீம் போயி ஃபாலோ ஆவான். அந்த ஒரு பேட்டர்ன நான் ம், அவரோட ம். ஒரு ஸ்கிரீன் பிளே இப்ப நம்ம எல்லாருமே ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்கிரீன் பிளே இப்ப காட்ஃபாதர் எடுத்ததா தேவர் மகன் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன்லாம் இருக்கு. நெறையா இருக்காங்க. சரியா சொல்லனா தப்பா சொல்லலான்ட்டு. தப்பா சொல்லி மன்னிச்சுக்கோங்க. அந்த மாரி காட்ஃபாதரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நெறையா பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் காட்ஃபாதர் இது எது சொன்ன? தேவர் மகன் ஸ்கிரீன் பிளே அந்த பேட்டர்ன் நான் சொன்னேன். நாயகன். நாயகன் வந்து ஸ்டோரி ரிசம்பிளன்ஸ். நான் சொல்றது ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன். ஸ்கிரீன் ஓகே, பிளே ஓகே. பேட்டர்ன். இப்போ லோகேஷ் ஓகே, கனகராஜ் ஓகே. வந்து அவர் சொல்லியிருப்பாரு, விருமாண்டியில இருந்து தான் நான் விக்ரம் ட்ரை பண்ணேன். ஆனா விக்ரம் அது ஆ அந்த மாரி. கமல்ஹாசன் சார் கிட்ட கேட்கும்போது அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது விருமாண்டியோட இன்ஸ்பிரேஷனே ஸ்பார்டகஸ்ன்னு ஒரு படம். ஸ்டான்லி குப்ரிக் அப்ப அவருடைய இன்ஸ்பிரேஷன் லிட்டில் பை இன்ஸ்பிரேஷன். அந்த மாரி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு ரொம்ப தாக்கப்பட்டுச்சு. அதனால தான் நான் கதை சொல்லணும். அந்த கதையும் அப்படிதான் அமைஞ்சது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கதை ஆரம்பிச்சு, உடம்பு ஆரம்பிச்சு, வால் ஆரம்பிச்சு. அதெல்லாம் போன விதமும் ஒருவேளை அதனால மெயின்ல இருந்தனால அப்படியே போச்சான்னு தெரியல. ஆனா அந்த பேட்டர்ன்ல தான் போச்சு. சரி ஓகே இந்த பேட்டர்ன்லயே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு படம் காமிச்சு அதுவா? இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு படம் எது காமிச்சு. மண்டே, டியூஸ்டே அந்த மாரி ஆ அது வந்து அது எனக்கு ஒரு படம் நோபடி. அது காமிச்சு. ஹாலிவுட். நோபடில வர அந்த மண்டே, டியூஸ்டே அந்த ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் நான் சொல்றேன். நான் ஓவரால் பேட்டர்னே சொல்றேன். ஓகே, ஓகே. ரெக்வியம் ஃபார் எ ட்ரீம்னு ஒரு பேஸ் தான். லிட்டில் பிட் அடிக்ஷன். அதுலயும் அடிக்ஷன், இதுலயும் அடிக்ஷன். அடிக்ஷன்ங்கிறது காமன். அதுல வேற விதமா சொல்லியிருப்பாங்க அடிக்ஷன். இதுல வேற விதமா நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆயிருக்கு நெறைய நெறைய பேருக்கு கன்வே ஆயிருக்குன்னு இல்ல நல்லாவே ம், கன்வே ம், ஆச்சு கோகுல். சூப்பராவே ம், பண்ணியிருக்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ம், மாரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா ம், ம், வாழ்த்துக்கு வந்து இன்னும் நெறைய பேர் பார்க்காம ம், இருக்காங்க. நான் ம். பார்த்தேன். வியூவர்ஸ் ரொம்ப ஆமா, கம்மியா தான். ஆமா. இதுக்கப்புறம் இல்ல ஃபியூச்சர்ல ம். கண்டிப்பா இந்த வீடியோ நல்லா மில்லியன் கணக்குல போச்சு. இந்த மில்லியன்ல பாதி பேராவது அந்த வீடியோ கண்டிப்பா, பார்ப்பாங்கன்னு கண்டிப்பா. நெனைக்கிறேன். சோ ம். வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க? ஷார்ட் ஃபிலிமா? அடுத்து பைலட்டா? இல்ல நெறைய பேர் டக்குனு ஃபீச்சர் ஃபிலிம் பண்றாங்க. இந்த மாரியா? ஆக்சுவலா ஃபீச்சர் ஃபிலிம்க்கு என்ன ப்ராஜெக்ட்? ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். அது போறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து லாங். அதனால என்ன கொஞ்சம் நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும். எடுத்த உடனே நம்ம யாரும் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிடுறாரு. கொஞ்சம் பிராக்டிஸ் இப்ப எல்லாரும் சொல்ல முடியாது. எனக்கு வந்துட்டு நான் கரெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ்க்காக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆர் வெப் சீரிஸ் இப்ப இன்னும் பிராக்டிஸ் பண்ணி மிராஜ் மாரி இன்னும் 2, 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரும்னு ஷார்ட் நெனைக்கிறேன். ஃபிலிம்ஸும் அப்படியா? ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். வெப் சீரிஸும் ஒரு பேட்டர்ன்ல ட்ரை பண்ணணும். டெல்லிங்ல. நான் அவரோட பேட்டர்ன் ஒரு விஷுவல் டெல்லிங்ல அது ஃபியூச்சர்ல தான். சரி ஓகே. நான் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி மாத்திட்டேன் நீ ம். பாட்டு. கோகுல் ஜெஸ்டர் ஆ. எந்துச்சுன்னு நான் என்ன கேட்டேன்னா, கோகுல் ஜெஸ்டர் வந்துட்டேன். வில் பி கன்டின்யூ கோகுல் ஜெஸ்டர்? ஆ கன்டின்யூ ஆகணும்னு நினைக்கிறேன். கமல் வந்து இல்ல அதுதான் அது கன்டின்யூ ஆக திரும்ப பேர் இது மாற்றம்லாம்
காலம் தான் காலம் தான் லிட்டரலி லிட்டரலி. இல்லையா? என்னன்னா, அதுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ப்ராஜெக்ட்ஸ் அந்த பேட்டர்னுக்கு அதுக்காக. அந்த கூகுள் ஜெஸ்டர்ங்கிறது ஒரு யூனிக்கான அத கேரி பண்ணலான்னு எனக்கு பார்ப்போம். ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு. ஓகே ம். கூகுள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம். தேங்க்ஸ். பேசுற வேண்டிய நான் நெனச்ச எல்லாத்தையும் ம். பேசிட்டேன். ம். பிஸியா நீ ஒர்க் பண்ற 2, 3 நாளா நான் நெறைய இது பண்ண முடியல. டைம் ம். குடுக்க ம். முடியல. இப்போ வரைக்கும் ஹெவியா அந்த சேனலுக்கு ஒர்க் போயிட்டு அந்த சேனல்ல நீ இப்ப இருக்கிற பொசிஷனும் சரி, நீ பண்ற ம். வேலையும் சரி, ரொம்ப ப்ரவுடா ம். இருக்கேன். இன்னும் நீ நெறைய பண்ணணும். அந்த ஒரு மிராஜோட நிக்குது கொஞ்ச நாளா. அதுக்கடுத்து நீ பண்ணணும்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்படி நான் எது பண்ணாலும் நீ பண்ணுன்னு சொல்லுவியோ, அதே தான் நானும் உனக்கு சொல்றேன். கண்டிப்பா அடுத்தடுத்து கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம தொடர்ந்து ம். பேசுவோம். நெறைய ம். விஷயம் பேசுவோம். இன்னைக்கு மிராஜ் பத்தி பேச வந்தோம். அத ம். பேசிட்டோம். இதோட வீடியோ எண்ட் ஓகே, ஓகே. பண்ணிக்கலாம்னு தேங்க் நெனைக்கிறேன். இது ஒரு சின்ன ம். ஸ்டார்ட். ம். அதான் இந்த ம், ம். ஸ்டார்ட் ம். கண்டிப்பா. முயற்சி ம். பண்ணிக்கிட்டே இருப்போம். இருக்கிற சோர்ஸ்ல இருக்கிற இடத்துல கண்டிப்பா, பண்ணுவோம். இருக்கிற கேட்ஜெட் வச்சு கண்டிப்பா, பண்ணுவோம். அத வச்சு பண்ணவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆளா கண்டிப்பா, இருக்காங்க. நம்மளும் அந்த மாரி பெரிய ஆளாவோம்னு நம்பிக்கை கண்டிப்பா, அடுத்தடுத்து பார்த்துட்டு போயிட்டே கண்டிப்பா, இருப்போம். கண்டிப்பா. நம்ம பண்ணுவோம். ஓகே மச்சான். பாய்டா. ஆ. ஓகேடா. ம். பைடா. ஆ குட் குட் நைட். நைட்.